வணக்கம். போன சில வீடியோஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது, டிஃபரெண்ட் சினாரியோஸ்ல VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படிலாம் டிஃபரெண்டா யூஸ் பண்றது அப்படின்றத போன சில வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, உங்களுக்கு ஒரு வேர்ட் இருக்கு. அந்த வேர்டை டார்கெட்டட் வேர்டா யூஸ் பண்ணிட்டு அந்த வேர்டு ஒரு சென்டென்ஸா இருக்குன்னா, அந்த சென்டென்ஸை இக்னோர் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டார்கெட்டட் வேர்டை மட்டும் லுக்அப் வேல்யூ யூஸ் பண்ணி ரிசல்ட்டை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் தான் உங்களுக்கு டார்கெட்டட் வேர்டு. அதை VLOOKUP போட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தான் வரும். ஏன்னு கேட்டா நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் சர்ச் பண்றீங்க ஈஸ்ட்ன்ற வேர்டு மட்டும். சோ அதுக்கு என்ன பண்றதுன்னா, நீங்க இந்த பர்டிகுலர் வேர்டோட சேர்த்து இப்ப ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்ட் இருந்தாலும் வேல்யூஸ் வரணும், ஈஸ்டோட உங்களுக்கு அடிஷனல் வேல்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூஸ் வரணும். அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேர் வைல்ட் கேரக்டர்ஸ். லுக்அப் பண்ற வேல்யூஸ்ல லுக்அப் ரேஞ்சில் அந்த வேர்டு இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துன்னு வர்றது தான் வைல்ட் கேரக்டர்ஸ். ஸோ அந்த வைல்ட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி VLOOKUP போட்டு நம்ம எடுத்துட்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரி என்னன்னா, ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டை டார்கெட் பண்ணி நம்ம லுக்அப் பண்றோம். ஈக்குவல் டு VLOOKUP. ஒரு நார்மல் VLOOKUP போடுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் நார்மல் VLOOKUP. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ன்ற வேர்டு நீங்க டார்கெட் பண்றீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படின்னா இந்த A7 இருக்கு பாத்தீங்க லுக்அப் வேல்யூ, அதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணணும். கொஸ்டின் மார்க்ன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, ஒன் சிங்கிள் வைல்ட் கார்டு கேரக்டர்னு அர்த்தம். நீங்க லுக்அப் பண்ற வேல்யூக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். இந்த வேல்யூ என்ன எப்படி சர்ச் பண்ணும் அப்படின்னா, ஒரு லெட்டர் இருந்தா கூட பரவாயில்ல, பட் டார்கெட்டட் வேர்டு இங்க லுக்அப் வேல்யூ அக்செப்ட் பண்ணி இதை காம்பினேஷனா உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துன்னு வரது தான் கொஸ்டின் மார்க் போட்ட வைல்ட் கார்டு கேரக்டர், சிங்கிள் கேரக்டர். ஸோ கண்ட்ரோல் என்டர், உங்களுக்கு ரிசல்ட் வருது பாத்தீங்களா. ஸோ இதுதான் சிங்கிள் வைல்ட் கார்டு கேரக்டர் வச்சு ஆப்ரேட் பண்றது எப்படி அப்படின்றது. இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ரேஞ்ச் தான். உங்களுக்கு முன்ன பின்ன ஒரு சிங்கிள் கேரக்டர் இருக்குது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரெண்டு டைப் இருக்கு பாத்தீங்களா, இதோட காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லுக்அப் வேல்யூ யூஸ் பண்ணிட்டு காமா, ஸோ இது நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இது யூஸ் பண்ணிட்டு இந்த A7 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடியும் அந்த வைல்ட் கார்டு கேரக்டர் போடணும், பின்னாடியும் போடணும். ஸோ இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே லுக்அப் ரேஞ்ச் தான், பட் ரெண்டு கேரக்டர் இருக்கு. பேசிக்கலா சேம் VLOOKUP தான். நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் பதிலாக டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஒரு வைல்ட் கார்டு கேரக்டர் கொஸ்டின் மார்க் பதிலாக ரெண்டு கொஸ்டின் மார்க் போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். இந்த சினாரியில் உங்களுக்கு ஒரு லுக்அப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸோட சேர்த்து உங்களுக்கு 7 லெட்டர்ஸ் இருக்கு, ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லுக்அப் ரேஞ்ச் உங்களுக்கு ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நேரத்தில் கொஸ்டின் மார்க் அப்படின்ற வைல்ட் கார்டு கேரக்டர் யூஸ் பண்ணினா உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஆஸ்டிச் யூஸ் பண்ணீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் கேரக்டர் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எடுத்துன்னு வர்றது தான் ஆஸ்டிச் அப்படின்ற வைல்ட் கார்டு கேரக்டர் யூசேஜ். ஸோ அதை எப்படி யூஸ் பண்றதுல பார்ப்போம். ஈக்குவல் டு VLOOKUP. ஸோ இந்த மாதிரி நார்மல் VLOOKUP போட்டு முடிச்சிட்ட அப்புறம் இந்த A7 இருக்கு பாத்தீங்களா, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்ன்றது உங்களுக்கு ரைட் சைட்ல தான் இருக்கு. ரைட் சைட்ல அந்த டார்கெட்டட் லுக்அப் வேல்யூக்கு தாண்டி வேற எந்த கேரக்டரும் இல்லை. அப்படின்றனால நம்ம முன்னாடி மட்டும் ஆஸ்டிச் கொடுத்தா போதும். ஸோ டபுள் கோட்ஸ் ஆஸ்டிச் இப்படி கொடுத்துட்டு சேம் ஆஸ்டிச் ஆம்பர்சன்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு வைல்ட் கார்டு கேரக்டர் கொஸ்டின் மார்க் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் ஒரு வைல்ட் கார்டு கேரக்டர் ஆஸ்டிச் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வைல்ட் கார்டு கேரக்டர் எப்படி யூஸ் பண்ற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி VLOOKUP ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சினாரியோட அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்றேன். நன்றி.